ஹலோ வணக்கம். இது எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ தான். சனிக்கிழமை மார்னிங்கே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். பசங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்கிறனால சரி ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். சனிக்கிழமை எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவருக்கு மதியம் எடுத்த வீடியோ. ஆதன் மீன் வேணும் அப்படின்னு கேட்டனால மீன் வாங்கி அதை சமைக்க ஆரம்பித்தாச்சு. கழுவி ரெடி பண்ணிவிட்டு சரி நம்ம எப்போதுமே வீட்டு கொல்லையில் தானே சாப்பாடு செய்வோம், அதேமாரி சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சாதம் வடித்து முன்னாடியே வச்சாச்சு. மீன் குழம்பு தான் எங்கள் அம்மா வைக்க ஆரம்பித்தாங்க. மீன் குழம்பு வீடியோ முன்னாடியே போட்டிருந்தேன். சட்டி சூடானதும் அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, வெந்தயம், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு புளி தண்ணியில் உப்பு, மிளகாத்தூள், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அது கூடயே தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. இது அப்படியே ஒரு கிண்டி அதில் ஊற்றிட வேண்டியதுதான். நம்ம என்ன தான் கேஸ் அடுப்பில் உளுந்து சமைச்சாலும் விறகடுப்பில் டக்குன்னு வேலையாயிடுற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போனாலே இப்போலாம் விறகடுப்பில் தான் டக்குன்னு ஒரு மணிக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தா கொடுத்தா 2 மணிக்கு நம்ம சுட சாப்பிட்றலாம் போல். ஒரு மாங்காவை நல்லா பெரிய மாங்காவாக இருந்தது, அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இது நல்லா இப்போ கொதித்து வரணும். நான் தான் அடுப்பெல்லாம் உட்காந்து எரிய விட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ ஆசையாக இருந்தது அடுப்பு எரிய விடுறதுக்கு. எப்போ அடுப்பை பற்ற வச்சாலும் நான் எரிய விடுறேன் அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிறது தான். நல்லா மதிய வெயில் நல்லா பல்ல காட்டிகிட்டு இருந்தது. இருந்தாலுமே சமைக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், கொதிக்கட்டும், நம்ம மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து மசாலாலாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கல் உப்பு தான் சேர்த்துருந்தாங்க. நான் கூட நைஸ் உப்பு தான் சேர்ப்பேன். எங்கள் அம்மா கல் உப்பு தான் மீனோடு சேர்த்துருந்தாங்க. அது கூட மஞ்சத்தூள், அரைச்சி வச்சிருந்த தேங்காய், அந்த பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இது கூடயே மிளகாத்தூள் இது மட்டும்தான் எங்கள் அம்மா சேர்த்துருந்தாங்க. வேறு எதுவுமே சேர்க்கல. ஆனால் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. என் பையன், நீ செய்கிறதெல்லாம் நல்லா இல்லைம்மா, அத்தை செய்கிறது தான் நல்லாயிருக்கும், நீ குண்டானோட மீனை வெய் அப்படின்னு கூட சொன்னான். அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இந்த மாதிரி போட்டு பெசரி வச்சுருந்தாங்க. இது ஒரு 10-20 நிமிஷம் போல் அப்படியே இருந்தது. இந்த குழம்பு ரெடியாகிற வரைக்கும் இது நல்லா ஊறிட்டு இருந்தது. அது என்னமோ என் பையனுக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிற சிக்கனோ மீனோ இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா அவன் நல்லா சாப்பிட்றான். நான் செஞ்சு கொடுத்தா கூட அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான். இப்போ எப்படி கொதிச்சிருக்கு என்னன்ட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு இங்கே பாருங்க, நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வீட்டுக்கெல்லாம் போனால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கொல்லையிலலாம் உட்காந்து விளையாடுற அளவுக்கு அவனுக்கு இடம் கிடைக்கும். இங்கெல்லாம் நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் அந்த அளவுக்கு அவனுக்கு இடம் இருக்காது. நல்லா மீன் குழம்புக்கு வச்சிட்ருக்கு. அப்புறம் என்ன, மாங்காய்லாம் வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்க வேண்டியதுதான் அப்படின்னுட்டு மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கவினும் பப்பு கூட சேர ஆரம்பிச்சிட்டான். அடுப்பை பார்த்து சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். டக்குன்னு ஏதாவது தண்ணி வேணும்னுட்டு ஏதாவது தள்ளிக்கிறானோ என்னமோன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் கிட்டக்கே நின்றுட்டுருப்பேன் இவனை சேர்ந்து விளையாடுறப்ப. சின்ன பசங்க தானே, நம்ம பக்கத்துலேயே இருந்து தான் அவனோட பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், மீனை போட்டாச்சு. ஒரு கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மதிய நேரத்தில் சுட சாதத்தை போட்டு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அவ்வளோதான், மீன் வெந்துடுச்சு. அப்புறம் என்ன, இதை இறக்கி வச்சுட்டு மீனை வறுத்துற வேண்டியதான் அப்படின்ட்டு மீன் வறுக்க ரெடி பண்ணிட்டாங்க. தோசைகளில் போட்டுட்டு அடுப்பை நல்லா தூக்கலாக எரிய விட்டு எண்ணெயை ஊற்றி மீன் ஒன்றுத்தையும் வச்சு மீன் வறுக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா மீனெல்லாம் வச்சு முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு நல்லா எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விறகடுப்புலலாம் சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு தான்.
உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் விறகடுப்புலலாம் சமைக்கிறப்ப பசங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, டக்குன்ட்டு கையை ஏதாவது வச்சுருவாங்க. நீங்களும் அது மாதிரி சமைக்கிறீங்கன்னா பசங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் அம்மா வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி வீடியோஸ் வரும், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.